So, hello everyone, welcome to my channel. So, this channel is specifically for PRB Polytechnic lecturer EC. ஸோ இது ஜஸ்ட் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பரேஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் நான் பண்ணுற சில எஃபர்ட்ஸ் மற்றவங்களுக்கு எதாவது யூஸ் ஆனாலும் நல்லா இருக்கும்ன்றதுனால. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா டு கவர் த கேட் கொஸ்டின்ஸ் மட்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ டு ஸ்டார்ட் வித் என்னோடய டாபிக் நான் எடுத்துருக்கிறது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அதில் 8085 உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த சாப்டர் நேம் இந்த ஏஎஸ் இன்ஜினியரிங்கோட புக்கில் சாப்டர் நேம் பின் டீட்டெயில்ஸ் ஆஃப் 8085 அண்ட் இன்டர்ஃபேஸிங் வித் 8085 அதான் சாப்டர் நேம். அதில் நான் இப்போது 8th கொஸ்டினில் இருக்கேன். கேட் 97ஓட கொஸ்டின் இது. So the decoding circuit shown below has been used to generate the active low chip select signal for a microprocessor peripheral, and the address lines are designated A0 to A7 for IO addresses. So இதுதான் question. இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நான் இதோட சொல்யூஷனும் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ this is nothing but XOR கேட் இல்லைங்களா. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவை நம்ம எழுதி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எழுதி பார்க்கணுன்னு நினைப்பேன். இது NAND கேட், இது XOR கேட். ஓகேங்களா. ஸோ A2, A3, A4, A5, A6, A7. The peripheral question என்னென்னா, the peripheral will correspond to IO addresses in the range. ஸோ எந்த ரேஞ்சுக்கு this will operate அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சரில் A0 and A1 are used for line selection. A2 to A7 are used for chip selection. So chip select 0 இருக்கணும். ஸோ இங்கே நம்மளுக்கு 0 அவுட்புட் வரணும்னா NAND கேட்டோட இன்புட்ஸ் ரெண்டுமே 1 இருக்கணும். ஸோ இது 1 இருக்கணும்னா இங்கே உங்களுக்கு 1 வரணும், அண்ட் இங்கேயுமே நமக்கு 1 வரணும். இங்கே 1 வரணும்னா ரெண்டுமே 0 இருக்கணும் இங்கே. ஸோ இங்கே 2 0 இருக்கணும்னா அந்த மாதிரி நம்ம பேக் ட்ரேஸ் தான் பண்ண போகிறோம் இதில். ஸோ A2 and A3 0 இருந்தால் தான் இதோட அவுட்புட் 1 இருக்கும். ஸோ பிகாஸ் XOR கேட் அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேக் ட்ரேஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ இதெல்லாம் தான் இது. ஸோ அட்ரஸ் ஸ்பேஸ் இப்போ நமக்கு A7 to A0ன்னு போட்டோன்னா A1, A2. So it will be 0, 0, 0, 1, 1 and 0. So இது 6, 0. to 63H. ஸோ நமக்கு இதை 4 பிட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ அப்படி பிரிக்கும் போது நமக்கு 60லேருந்து 6H வரைக்கும் இருக்கும். ஏன்னா A1 and A0 ஆர் யூஸ்ட் ஃபார் லைன் செலெக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் A7 to A2 சிப் செலெக்ஷன். சிப் செலக்ட் 0 இருக்கணும். பிகாஸ் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்டிவ் லோ சிப் செலக்ட் சிக்னல் அப்படின்னு. ஸோ அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்மளோட ஆன்சர்.
The peripheral will correspond to IO addresses in the range 60 to 63H.